நெடுமாறன் ஒரு பெரிய நாட்டின் மன்னன். ஒரு நாள் இரவு மன்னர் நகர்வலம் முடித்து காட்டு வழியில் அரண்மனை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரின் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னரை சேர்ந்தவர்கள் படாது பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. அந்த பூச்சி அவர் காதினுள் குறுகுறுத்து கொண்டே இருந்ததால் அன்றிரவு மன்னரால் தூங்கவே முடியவில்லை. மன்னனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. எங்கிருந்தெல்லாமே வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்க முடியவில்லை. மன்னனால் தூங்கவும் முடியவில்லை. உணவும் குறைந்து விட்டது. மன்னனின் பொலிவும் இழந்து விட்டது. மன்னனோடு சேர்ந்து நாடும் களையிழந்து விட்டது. இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி அங்கு வந்து சேர்ந்தார். மன்னனின் காதை நன்றாக பரிசோதித்தார். இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி. நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது. இங்கிருந்து 500 மைல் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்கு தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றே என் சீடர்களை அனுப்புகிறேன். எப்படியும் 1 மாத காலத்திற்குள் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். அதன் பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் வந்தார்கள். மறுநாள் காலை விடுவதற்கு முன்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மன்னனின் காதில் அந்த மூலிகைச்சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. மன்னன் இப்போது நிம்மதியாக தூங்கினான். நன்றாக உண்டான். பழைய பொலிவு திரும்பிவிட்டது. அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் மன்னன். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவன் கேட்டான், குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். துறவி புன்னகை பூத்தார். பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? துறவியின் இந்த கேள்விக்கு மன்னனின் செவிக்குள் தான் சீடன் பதிலளித்தான். அதுதான் இல்லை. மன்னனின் காதிற்குள் பூச்சி போனது உண்மையாக இருந்திருக்கலாம். சிறிது நேரத்திலேயே அது செத்திருக்கும், இல்லை வெளியே வந்திருக்கும் என்றார் துறவி. அந்த சிறிது நேரத்தில் அது மன்னனின் செவிக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்திவிட்டது. அது மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். குருதேவா, அதை விலக்கிச் சொல்லி மன்னனை குணப்படுத்தி இருக்கலாமே என்று வினவினான் மற்றொரு சீடன். மனோவியாதியை அப்படி எளிதாக குணப்படுத்திவிட முடியாது. பிரச்சனை தீவிரமானது என்று மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். அதனால் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலை தூரத்தில் இருந்து மூலிகை வர வேண்டும் என்று பொய் சொன்னேன். அப்படியானால் அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் தூதுவளைதான். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன். பின் ஒரு நாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னனின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னன் நம்பிவிட்டான். அவன் நோயும் தீர்ந்து விட்டது. இன்று மனித இனத்தை பிடித்திருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனங்களில்தான் இருக்கின்றன. காதில் நுழைந்த பூச்சி செத்துவிட்டது. மனதில் நுழைந்த பூச்சிதான் நம்மை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி தமது வாழ்க்கையை தாமே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்பா கிட்ட மட்டும் நிறைய பணம் இருந்தா நான் பெரிய ஆளா இருப்பேன் என்று எத்தனை பேர் சொல்லி அடிக்கிறார்கள் பாருங்கள். இன்று பெரிய ஆட்களாக இருக்கும் பலரும் காசில்லாத தகப்பனுக்கு பிறந்தவர்கள்தான். பிரச்சனை நம் பெற்றோரிடமோ, நம் ஆசிரியரிடமோ, நம் பள்ளி கல்லூரியிடமோ, நம் சூழ்நிலையிலோ இல்லை. அது நம் மனதில் இருக்கிறது. இதை உணர்ந்து நாமும் பிரச்சனைகளையும் குறைகளையும் தேடாமல் வாய்ப்புகளை தேடுவோம். கிடைத்த வாய்ப்புகளை உபயோகிப்போம். வெற்றி காண்போம்.